ஒரு கவிதையை படிக்கிற போது பரவசம் வராது, அதை மூடி வைத்த உடனே மனசுக்குள்ள அந்த பரவசம் வரும். நாட்டார் கவிதைகளுக்கு அந்த சக்தி உண்டு. அழற குழந்தைக்கு அம்மா சொன்ன தாலாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம். அதுல என்ன கவித்துவம் பாருங்களேன். 6 காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி, மாமாங்கமாடி மாசிக்கடலாடி, தைப்பூசமாடி தவம் செஞ்சு வந்தவனும். அந்த பிள்ளை அழறான். அந்த அழுகை எப்படி இருக்கு? ஆறடிச்ச கண்ணீர் ஆறா பெருகிறது. அந்த கவித்துவம் எப்படி இருக்கு பாருங்க. ஆறா பெருகுதான். எப்படி ஆறா பெருகி ஆனை குளிச்சேரி, யானை குளிச்சிருச்சான் இந்த பையன் விட்ட கண்ணீர்ல. அது அவ்வளவு வளர மட்டும் அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆறா பெருகி ஆனை குளிச்சேரி, குளமாய் பெருகி குதிரை குளிச்சேரி, இஞ்சிக்கு பாஞ்சு எலுமிச்ச வேரோடி, மஞ்சளுக்கு பாஞ்சு மருதாணி வேரோடி, வாழைக்கு பாஞ்சு வத்தியதான் கண்ணீர். மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டால. அதுலயும் ஒரு பொடி வைக்கிறா. மாமா அவளுடைய ரத்தம், அவன் அடிச்சா கூட மல்லிப்பூ செண்டால அடிப்பானோ. அத்தை அந்த சைடு, அந்த அம்மா அரளிப்பூவால் அடிக்குது. அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 நுணுக்கங்கள், அழகுகள் ரொம்ப அழகா ஐயா சொன்னார். ஐயா சொன்ன கதையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நாய் கதை தான். ஒரு நாயனுடைய வழக்குக்கு ராஜாவே வந்து விசாரணை நடத்திருக்கார் பாருங்களேன். எவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற 4 நீதிபதிகளே சரியான வழக்குகள் யாருக்கும் போறது இல்லைன்னு அவங்களே போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. நாய்க்கு அடிச்ச யோகத்தை பாருங்க, ராஜாவே வந்து வழக்கு நடத்திருக்கார். அருமையான சிந்தனை பின்னல்களோடு இந்த அரங்கத்தை அவர் களை கட்ட வைத்தார். ஆனால் அந்த பேச்சினுடைய இறுதியிலே அவர் சொன்ன விஷயம்தான் முக்கியமானது. இலக்கியத்தினுடைய இடம் என்பது ஒரே ஒரு இடம்தான். அது மனசாட்சியிலே இருக்கிற அறத்தை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறது. அதுதான் இலக்கியத்தினுடைய இடம். எங்கள் வீட்டில் பொங்கல் பானையை வந்து மொட்டை மாடியில் வைக்கிறதா ஒரு வழக்கம். அது என்னுடைய வழக்கம் இல்லை, எங்கள் அம்மா ஆரம்பித்த வழக்கம். அது அப்படியே நான் தொடர வேண்டும் என்று பிடிவாதமாக அதை காப்பாற்றி கொண்டு வருகிறேன். எங்களுடைய பொங்கல் நினைவுகள் சென்னை திருவல்லிக்கேணியில் என்னுடைய இளம் பருவத்தில் வெளியில முற்றம்னு இருக்கும், அங்கதான் பொங்கல். பொங்கல் வச்ச உடனேயே குறைந்தது ஒரு 20 மாட்டுக்காரர்களாவது மாட்டை கூட்டிட்டு வருவாங்க. வீட்டு வாசல் நின்று அம்மா பொங்கல் அப்படின்னா மாட்டுக்காரர் வந்துட்டார்னு அர்த்தம். அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒரு வேஷ்டி, அது மாட்டுக்கு மேலே போத்துவோம். கடைசியில் மாட்டுக்காரன் கட்டிப்பான், அது எங்க கட்டிக்க போகுது. மாட்டுக்கு மேலே போத்துறதுக்கு ஒரு வேஷ்டி, தின்பதற்கான அந்த பொங்கலும் அன்று செய்த வடையும், அப்புறம் ஏதோ ஒரு காசு, ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் அவ்வளோதான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. கேட்டால் அடுத்த மாட்டுக்காரனுக்கு வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டு வாசலுக்கு மாடுகள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு பொங்கல் வைத்த கையோடு வீட்டு வாசலிலே அம்மா மாடு என்று ஒரு குரல் வந்தது. எனக்கு அதில் ஒரு பரவசம் வந்தது பாருங்க, விவரிக்கவே முடியாது. ஏன்னா சென்னையில் நீங்கள் நட்டனோட கோபாலபுரத்தில் எங்கே மாட்டை பார்க்க முடியணுமே. அந்த மாட்டை பார்த்த உடனே நான் பரவசமாகி வெளியில் வந்து இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விழாவில் போத்த ஒரு சால்வையை மாட்டுக்கு போத்தி, நான் அதை விட கௌரவம் இருக்க முடியாது இல்லையா ஒரு மாட்டுக்கு. அதை கொடுத்து என்னுடைய பொங்கலையும் கொடுத்து என்னுடைய மகள்களை கூப்பிட்டேன். மாடு வந்திருக்கு, மாடு வந்திருக்கு. மாடு தானே வந்திருக்கு, மாடு தானே வந்திருக்கு. நீ இன்னும் ட்ரம்ப்பே வீட்டுக்கு வந்த மாதிரி ஏன் இவ்வளோ வலப்பறை பண்ணுற நீ? ஏனென்றால் 2 பேரும் சாதனங்களிலே இருக்கிறார்கள். இப்போத்தான் மாடிக்கு கூப்பிட்ட பொங்கல் வைக்கணும்னு, உடனே கீழே வான்ற, ஏறி ஏறி இறங்கி இறங்கி முடியலன்றாங்க. எனக்கு என்ன பயம்னா, இன்னும் 4 வருஷம் ஆனால் காட்டுவதற்கு கூட மாடுகள் நம்மிடம் இருக்க போவதில்லை. இப்போ அமெரிக்காவில் உங்கள் உறவுக்கார பிள்ளைங்க யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்களேன், பால் எங்கிருந்துமா வருதுன்னு. உங்கள் உறவுக்காரங்க பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தால் கேட்டு பாருங்க, பேக்கெட்லேருந்து வருது. மாட்டுலேருந்து பால் வருதுன்ற விஷயமே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. இந்த ஷாம்பு பாட்டிலில் வரா மாதிரி பாலும் ஏதோ ஒரு பாட்டிலில் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மிருகங்களோடு நமக்கு இருந்த தொடர்பை முற்றிலுமாக இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டை பார்த்து எனக்கு வந்த பரவசத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அவரவர்களினுடைய உலகத்தில் அவரவர்கள் பிஸியாக இருக்காங்க. இப்போ புத்தக கண்காட்சிக்கு வரணும்னு இது 2த்துக்கு வயசு கம்மியாக இருக்குது, அதனால வந்திருக்கு. அடித்து கிடிச்சு சோறு கிடையாதுன்னு சொன்னோன்னு வந்திருக்கு. கொஞ்சம் வயசானால் நாம் கூப்பிடுகிற இடங்களுக்கு பிள்ளைகள் வருவதில்லை. ஆனால் என்ன அதிலே முக்கியம் என்றால், இது ஒரு குடும்ப விழா மாதிரி.
இது செய்தே தீர வேண்டிய கட்டாயம் மாதிரி இந்த வயதிலிருந்து நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வரவில்லை என்றால் புதிதாக இந்த வழக்கம் வரவே முடியாது. ஏனென்றால் நான் என்னுடைய வயதானவர்கள், என்னோட கொஞ்சம் வயதானவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. நம்முடைய படிக்கிற பழக்கம் என்பது பெரும்பாலும் நம்முடைய தமிழ் ஆசிரியர்களால் உருவானது. காணாமல் போய் எந்த கௌரவமும் இல்லாமல் மறைந்துவிட்ட அந்த தலைமுறையின் தமிழாசிரியர்களை இந்த மேடையில் நான் பிரியத்தோடு எண்ணி வணங்குகின்றேன். பெரும்பாலும் அவர்களால் உருவானது. படிக்க வேண்டும் என்ற ஆசை. பல பள்ளிகளில் இருக்கிற நூலகங்களில் புத்தகத்தை வீட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ கிழிச்சிட்டு போறதுக்கா, இங்கேயே உட்காந்து படி. பள்ளி முடிந்த பிறகு மணல் சோர விளையாடிய விளையாட்டினுடைய களைப்புகளோடு ரெட்டை பின்னல் மடிச்சு கட்டியிருப்போம். அப்ப பெரும்பாலும் அந்த ரிப்பன் அவிழ்ந்து தொங்க பள்ளி நூலகத்திலே உட்கார்ந்து கொண்டு அவசர அவசரமாக படித்த புத்தகங்களினுடைய சுவை இன்னமும் நெஞ்சில் இருக்கிறது. அந்த வயதில் வரவில்லை என்றால் அப்புறம் வர முடியாது. அப்படி வருவதற்காக பிள்ளைகளை ஏற்பாடு செய்து இங்கே கொண்டு வந்து, அவங்க வீட்டம்மா அநேகமாக இன்னைக்கு வீட்டில் சமைச்சிருக்காது, இங்கேயே கிடைக்கிறத எடுத்து பிள்ளைகளுக்கு போட்டு புத்தகங்களை இது உனக்கு என்று 2 பிள்ளைகளுக்கும் பாகம் பிரித்து கொடுத்து வீட்டுக்கு அவர்கள் திரும்பி போவதை இன்றைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். என்றாலும் அப்படி செய்கிற இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களையும் இந்த மேடையிலிருந்து நான் வணங்குகின்றேன். வரமாட்டேன்றாங்க பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு கூட்டி பாருங்க, உறவுக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்டுருவீங்களா? நீங்கள் வந்துடுவாங்க. யாரு? சித்தப்பா இருக்கட்டும், அவர் வீட்டில் கல்யாணம் செய்யட்டும். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அன்றைக்கி தான் அவரோட மோடி வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணவே முடியாது. இதை தாண்டி நாம் வலுக்கட்டாயமாக கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள். அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கான். ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறார், இவன் ஃபோன்லேயே இருக்கான். யார் ஒரு அங்கிள்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற அம்மாட்ட? உன் தாய் மாமன்டா. நிஜமாவே அங்கிள்டா அவர். இவன் எல்லாரையும் அங்கிள்றானா, வாட்ச்மேனையும் அங்கிள்றான், பால் போடுறவனையும் அங்கிள்றான், பக்கத்து வீட்டுக்காரரையும் அங்கிள்றானா, நிஜமான மாமா சித்தப்பா யாருன்னு தெரியல. சாதனங்களோடு இருப்பதில் அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? அதான் கேட்குறாங்க. நம்ம உடனே மேடை ஏறி பேசுகிறேன், ஒரு மைக் அடித்தா ஓயறதில்லை. இது என் பொண்ணு சொல்லுவா, நடுவர் இல்லாமல் நீ பேசாதம்மா, அவர் வந்து பெல் அடித்தாலாவது நீ நிறுத்துவ, அவர் இல்லைன்னா நீ நிறுத்த மாட்டேங்கிறன்றான். என்ன இப்போ கெட்டு போச்சு? சாதனங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற நிறைய பெண்களுக்கு தெரியும், பெண்கள் நிறைய இல்லை இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோன் புதுசாக வாங்கி கொடுத்தா ஒரு மாதிரி தடுமாறி அதை கரை நீ சேர்றதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இதெல்லாம் பண்ணலாம். அது கைக்கு வந்த 2வது செகண்ட் அவன் நான் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு இதெல்லாம் சரி வராது, அடித்தா எடுத்து பேசு, அதான் ஒன்றும் செய்ய முடியுன்றான். அந்த அம்மாவுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. டிங்குன்னு அடிக்குது, அலோங்குது. பையன் சொல்கிறான், அம்மா SMS வந்திருக்குமா, இப்போ நீ பேச முடியாதுமான்றான். இது வந்து இந்த உலகம் உருண்டைன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சால்வை சுற்றி திரும்ப அவருக்கே வரும்போது தான். இந்த நவராத்திரிக்கு வரும்போது வீட்டுக்கு வர பெண்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வச்சு கொடுப்பாங்க. நாம் வந்து வச்சு கொடுத்துருப்போம் ஒருத்தருக்கு, அது பல கை மாறி திரும்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நமக்கே வருது, எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன்னா எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டில் போனது தான். இந்த பரிசுகளை நிறுத்திவிட்டு எப்போது புத்தகங்களை நாம் பரிசுகளாக கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ, எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அதை காட்டிலும் சிறந்த பரிசு இருக்க முடியாது. எழுத்தாளர் சுஜாதா இதை ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறார். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 237 வால் கிளாக் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு எழுதியிருக்காரு. எங்கே போனாலும் வால் கிளாக்கு, விநாயகர், இந்த பரிசுகள் நல்லவைதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை. புத்தகத்தை காட்டிலும் நல்ல பரிசு என்ன இருக்க முடியும்? நாங்கள்லாம் ஆள் கண்ட சமுத்திரம் மாதிரி. இந்த கைத்தட்டல் வந்தால் தான் பேச்சே வரும். கைத்தட்டல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தால் என்னவோ சரியில்லையேன்னு ஏதோ அரிச்சு பிடுங்கும். நல்லா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் வழக்கமாக கைத்தட்டுறதை விட கொஞ்சம் அதிகமாக கைத்தட்டினீங்கன்னா ஓரளவு சமாளித்து கரை சேரலாம் என்று நினைக்கின்றேன். நான் ஒரு 20 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடையை இதுவரை நான் சந்தித்ததே கிடையாது. இவங்க எங்கே போனாலும் இதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே இவ்வளவு சிறிய முன்னுரையை இதுவரை எந்த மேடையிலும் யாரும் கொடுத்து நான் கேட்டதே இல்லை.
இந்த எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்னு சொன்ன மாதிரி அவர் வரவேற்புரை ஆற்ற மேடைக்கு வந்தார், அதுக்கப்புறம் உட்காந்துட்டாரு. நடுவில் என்ன நடந்ததுன்றதுக்குள்ள முடிந்த ஒரே முன்னுரை இதுதான். இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நாம் எவ்வளவு கம்மியாக பேசுகிறோமோ அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு விடிந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். அந்த விடியலினுடைய முன்மாதிரியாக இந்த சகோதரரை நான் பார்க்கின்றேன். அப்புறம் என் மனசுக்கு மகிழ்ச்சி தந்த விஷயம் புத்தகங்களை தந்தது. பெரும்பாலும் நான் இங்கே 2-3 வருஷங்களாக பேச வருகின்றேன். புத்தகங்களைத்தான் தருகிறார்கள், அதுதான் நல்லது. எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் இதை விட நல்ல பரிசு இருக்கவே முடியாது. எங்களுக்கு பெரிய சங்கடம் என்னென்னா, எங்கே போனாலும் ஒரு சால்வையை போத்துறாங்க. இந்த சால்வையை பிரித்து போத்தாமல் கையில் கொடுத்தாலாவது நம்ம இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கலாம். அதை நல்லா பிரித்து 3 தடவை உதறி வேற நமக்கு போத்துற போது அதே ஷேப்பில் திரும்ப நம்மால் அதை மடிக்கவே முடிய மாட்டேங்குது.